ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஜூலை 12th முடிஞ்சிச்சு இல்லையா, அதான் கொஷின் போட்டுட்ருக்கேன். இப்போ தமிழில் செகண்ட் கொஷின் பார்க்குறோம். இதுவும் வந்து கலைச்சொற்கள் தான். இது பர்டிகுலராக ஒரு டாப்பிக்லேருந்து கேட்கல, மல்டிப்புளாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இதோடது நான் கூகுளில் தான் சர்ச் பண்ணேன், அதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீ கன்சார்ப்ஷிப் அப்படின்னா என்னென்னா முன்கூட்டியே தணிக்கை செய்தல். அப்போ முன் தணிக்கை அப்படின்றது. அப்போ ஏக்கு 2. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பொசஷன்னா உடைமை. ஸோ பிக்கு 1. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரிஸ்கிரிப்ஷன்னா மருந்து சீட்டுன்னு இருந்துச்சு. இங்கே வந்து அந்த ஆப்ஷன் இல்லை. அப்போ நீடனுபோகம் அப்படின்னா என்னன்னு போட்டு பார்த்தப்ப நமக்கு வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஆன்சர் வந்துச்சு. ஸோ நீடனுபோகம் அப்படின்னா ப்ரிஸ்கிரிப்ஷன். ஸோ அப்போ வந்து சிக்கு ஆப்ஷன் 4. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியம்னா காப்பீட்டு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு தெரியும், ஆனால் அந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ முனைமம் அப்படின்றது ப்ரீமியம். ஸோ இது நமக்கு தெரிஞ்சது தான். இந்த 1 ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கூட ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ டிக்கு வந்து 3. ஸோ மொத்தத்தில் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 2143 அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.